ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சோயா பிரியாணி பார்க்கலாங்க. சோயா பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுடுதண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதிச்சோனையும் வந்து ஒரு 100 கிராம் சோயாவை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி ஊற வச்சிடலாங்க. நம்ம பெரிய சோயா தான், அது நல்லா பச்சை தண்ணியில் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவோணுங்க. கழுவி இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. புழிஞ்சு தான் கழுவோணும், அப்போ தான் அந்த அழுக்கு போகும். சரிங்கண்ணா, நான் வந்து பெரிய சோயாங்கிறனால 2ஆக கட் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே இறங்குங்க. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இது வந்து கரையாதுங்க சோயா வந்து, அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம நல்லா கட் பண்ணியே போட்டுக்கலாம். 2ஆக கட் பண்ணி போட்டு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாங்க. லெமன் ட்ராப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 ட்ராப் ஊற்றினா போதும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. சரிங்கண்ணா, போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சிடலாங்க. நல்லா கலக்கிக்கலாங்க. இருங்க, இந்த மாதிரி கலக்கிட்டோம்னா அது ஊறுறக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம மீதியெல்லாம் தாளிச்சுட்டு எல்லாம் வேறு வேலை பார்க்குற வரைக்கும் இது நல்லா ஊறிட்டுக்கிட்டு. சரிங்கண்ணா, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை. மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். சரிங்கண்ணா, அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 4 பச்சை மிளகா ஓட்டுக்கலாம். நல்லா வெடிக்கிறக்கு விட்டுட்டு அன்னாச்சி மூக்கு, மராட்டி மூக்கு, 2 பிரியாணி லீஃபு, கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து பிரியாணி மசாலா வந்து நான் அரைச்சதுங்க. நான் வந்து ஆல்ரெடி பிரியாணி கூடயே போட்டிருப்பேன், எப்படி என்ன ரேஷியோவில் அரைக்கிறதுன்னு. நான் வந்து அதை தனியாக ஒரு வீடியோவாக நான் போட்டுறேங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஒரே ஒரு பெரிய வெங்காயங்க, அது நீளமாக கட் பண்ணி போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூனு, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி. சரிங்களா, இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினோடனே உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு புதினா வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். சரிங்களா, போட்டெல்லாம் கலக்கி இந்த மாதிரி வந்தோடனையும் நம்ம வந்து அந்த ஊற வச்சுருந்தேங்கள்ல சோயாவை போட்டுடலாம். அவ்வளோதான். போட்டு அரிசி கொஞ்சம் நேரம் ஆனோடனையும் அரிசி போட்டுடலாங்க. நான் வந்து சுடு தண்ணி தான், ஒரு சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேனுங்க. 3 டம்ளர் தண்ணி ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சுட்டேன், நல்லா சுடு தண்ணியை. அதை ஊற்றி நான் ஒரு கொதி வந்தோடனையும் இப்படி மூடி வச்சு ஒரே ஒரு விசிலுங்க. நான் வந்து மார்னிங் செய்கிறதுனால விசில் விட்டுட்டேன், இல்லைன்னா எப்போ விசில் விட மாட்டேன், எப்போவுமே தம் தான் போடுவேன். ஒரு விசில் வர்றதுனால கொஞ்சம் வேகாது. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 7-8 நிமிஷம் வந்து தோசைக்கல்லை வச்சு தம் போட்டுடலாம் நம்ம. சரிங்கண்ணா, பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு பிரியாணி. மட்டன் பிரியாணி இதே மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா கலக்கி பாருங்கள், சுவையான பிரியாணி ரெடி.